நம்முடைய சுற்றத்தாரிடம் பொருளாதார நிலையில் பின்தங்கி இருந்தா அவமானப்படக்கூடிய நிலையும் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதையெல்லாம் மாறி நாமும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துடனும் குடும்பத்தோடும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நம்முடைய கனவுகள் நினைவாகவும் இந்த மந்திர வழிபாடு துணை புரியும். உங்க முயற்சியும் இது கூட சேர்த்து வந்துட்டு இருக்கணும். இந்த மந்திர வழிபாட்டை செய்ய நாம எந்த விரத முறைகளையும் கடைபிடிக்க வேண்டியது கிடையாது. உணவு கட்டுப்பாடு, வேறு எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. நீங்க எப்பொழுதும் எழுந்திருக்கும் நேரத்துல எழுந்து பூஜை அறையில ஒரே ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். அது மட்டும்தான். அதுவும் 10 நிமிடம் தொடர்ந்து சொல்ல வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மந்திரத்தை காலையில 108 முறை சொல்லணும். இந்த எண்ணிக்கையும் மிகவும் அவசியம். ஒரு நாள் முழுவதும் நமக்காக பாடுபட்டு எதுவும் நடக்காமல் போகும் விரக்தியானவர்கள் இந்த மந்திரத்துக்காக 10 நிமிடம், அதுவும் நம்முடைய வாழ்க்கைக்காக செலவிடுவதில் எந்த தவறும் கிடையாது. ஒவ்வொரு வழிபாட்டிலும் வழிபாட்டுக்குரிய தெய்வத்துக்குரிய மந்திரங்கள் நிச்சயமா இருக்கும். இதற்கு காரணம்